ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். லக்ஷ்மி கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் இசக்கி கார்வண்ணன் தயாரித்து இயக்கி ஒரு முக்கிய கேரக்டரில் நடித்திருக்கும் படம் பரமசிவன் ஃபாத்திமா. ஒளிப்பதிவாளர் மைனா சுகுமாரும் படத்துக்கு ஒளிப்பதிவு செய்திருப்பதுடன் ஒரு கேரக்டரில் நடித்தும் இருக்கிறார். ஆர்ட் டைரக்டர் வீரசமரும் ஆர்ட் டைரக்ஷன் பண்ணியிருப்பதோடு ஒரு குடிகாரன் கேரக்டரில் சிறப்பாக நடித்திருக்கிறார். தீபன் சக்கரவர்த்தி இசையமைத்திருக்கிறார். விமல் கதாநாயகனாக நடித்திருக்கும் இப்படத்தில் அவருக்கு ஜோடியாக சாயாதேவி நடித்திருக்கிறார். இவர் டைரக்டர் யார் கண்ணனின் மகள். விவகாரமான சர்ச் ஃபாதர் கேரக்டரில் எம்.எஸ். பாஸ்கரும், இன்வெஸ்டிகேஷன் இன்ஸ்பெக்டர் கேரக்டரில் டைரக்டர் இசக்கி கார்வண்ணனும் மற்றும் அருள்தாஸ், ஸ்ரீரஞ்சனி, மனோஜ்குமார், ஆதிரா, கூல் சுரேஷ் நடித்திருக்கிறார்கள். யாரும் தொட பயப்படும் இந்து கிறிஸ்தவ பிரச்சனையை தொட்டிருக்கிறார் டைரக்டர். ஒன்றாக இருந்த மலை கிராமம் ஒன்று 3 கிராமங்களாக பிரிந்து கிடக்கிறது. இந்துக்கள் வாழும் கிராமத்திற்கும் கிறிஸ்துவர்கள் வாழும் கிராமத்திற்கும் இடையே அடிக்கடி மோதல்கள் ஏற்பட்டு வருகிறது. இந்த 2 கிராமங்களை சேர்ந்த 2 இளைஞர்களை ஹீரோ விமலும் ஹீரோயின் சாயாதேவியும் சேர்ந்து கொலை செய்கிறார்கள். அவர்கள் கொலை செய்ய போகும் லிஸ்டில் மேலும் சிலர் இருக்கிறார்கள். கொலை வழக்கை விசாரிக்கும் போலீஸ் குற்றவாளியை எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியாமல் திணறுகிறது. விமலும் சாயாதேவியும் ஏன் அவர்களை கொலை செய்கிறார்கள், அவர்களுக்குள் என்ன பகை என்பதை கிறிஸ்துவ மதத்தை தாக்கி இந்து மத பிரச்சாரமாக சொல்வதே பரமசிவன் ஃபாத்திமா படத்தின் கதை. விமலும் சாயாதேவியும் ஹீரோ ஹீரோயின் என்று சொல்லும் அளவுக்கு இல்லை. கதையின் நாயகன் கதையின் நாயகியாக கூட இல்லை. இருவரும் 2 கேரக்டர்களாக நடித்திருக்கிறார்கள். எம்.எஸ். பாஸ்கர், டைரக்டர் இசக்கி கார்வண்ணன் பேச்சு அளவுக்கு அதிகமாகவே இருக்கிறது. அந்த கான்வர்சேஷன் மூலம் இந்து மதத்தை தாங்கி பிடிப்பதே நோக்கமாக தெரிகிறது. கேமராமேன் சுகுமாரி ஒரு நெகட்டிவ் கேரக்டரில் நடித்திருப்பதால் வழக்கமான அவருடைய சூப்பர் குவாலிட்டி ஃபோட்டோகிராஃபி இதில் இல்லை, நார்மலாகவே இருந்தது. எம்.எஸ். பாஸ்கரும் டைரக்டர் இசக்கி கார்வண்ணன் கேரக்டரும் ரொம்ப பேசுகிறாங்க என்றேன். மற்றவர்கள் மட்டும் என்னவாம், எல்லா கேரக்டர்களுமே பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். மத மோதல்களை உருவாக்க முயற்சித்திருக்கும் டைரக்டரின் போக்கு மக்களிடையே எந்த அளவிற்கு ரியாக்ஷன் கொடுக்கும் என்பது இனிமேல்தான் தெரியும். விமல் சாயாதேவி கேரக்டர் யார் என்பது சஸ்பென்ஸ். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.